ஆடி ஜோதிடர் பாபு வழங்கும் குரு பேச்சு பலன்கள் 2025 நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம், வாருங்கள். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த 2025 வருகின்ற தமிழ் புத்தாண்டு விஸ்வ வசு ஆண்டினுடைய பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக பலன்களை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். அந்த பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி என்ன செய்யும், என்ன மாதிரியான அவங்களுக்கு ரியாக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் அளிக்க இருக்கிறார்கள். அதை பற்றி நாம் கேட்போம், வாங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா தமிழர்களுக்கும் கோடான கோடிகளுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். அது இல்லாமல் இந்த விஸ்வாவிசுவில் இருக்கக்கூடிய என்ன வழிகள் நடக்க போகுது, உலகத்துக்கு என்ன நன்மைகள் வரப்போது, என்ன வழிகள் நம்ம செய்யப்போம், அதை சொல்லின்னு இருக்கோம். அதெல்லாம் மக்களுக்கோசரம் இன்னைக்கு நம்ம அந்த ஜாதக நீதியாக 12 நட்சத்திரங்களும் 12 ராசிகளை பற்றியே நம்ம சொல்லிடுறோம் சார். ஓகே. கண்டிப்பா இந்த மேஷ ராசினியர்கள், அதுவும் அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 ராசினியர்களுமே கவனக்குறைவுகள் இருக்கும், 2வது செயல் இருக்கும், செலவுகள் இருக்கும், ஒரு குழப்பங்கள், மனசுல நிறைவு இருக்காது. அதாவது ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் இருக்காது, வேலையில் டீக்ரேட் ஆவாங்க, வேலை ஒரு மெழுஷாக கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்காது, வேறு எங்கன்னா போகலாம், வேறு வழி பண்ணலாம் அப்படின்ற ஒரு செயல். அது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் ஒரு பேச்சு பிரச்சனைகள் ஏற்பட்டு சில குழப்பங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய இருக்குது. சில மெடிக்கல் செலவுகள், சில வர்த்தகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இந்த ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் அந்த மாதிரியே தான் இருக்கும். ஆனால் எப்போ 8ஆம் மாதம் தொடங்குதோ வெளிநாடு பயணங்கள், வேலையில் இது வரும், டீக்ரேட் ஆன வேலைகளை ப்ரொமோஷன்ஸ் கிடைச்சிரும், வழிகள் நல்லாயிடும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலவரம், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் அந்த பணங்கள் நல்லபடியாகும். ஸோ அதுக்கான பொறுமைகள் தேவை. அது இல்லாமல் பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறது, அது எல்லாமே இண்டஸ்ட்ரி பண்ணுறது, அது இல்லாமல் வெளிநாட்டில் பணங்கள் வழி பண்ணி கொடுக்கறது, இல்லைன்னா கோல்டு வாங்கி விற்கிறது, இல்லைன்னா கோல்டு ஷேர்ஸில் பண்ணுறது, இதுக்கான வழிமுறைகள் 8லேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் நல்ல ஒரு பணங்கள் வரும். அது இல்லாமல் 12ஆம் மாதத்துலேருந்து திரும்பி 4ஆம் மாதம் வரைக்கும் ஒரு வேகம் இல்லாமல் ஒரு சுழற்சி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் எதிர்பார்த்தது கிடையாது. சில மருத்துவ செலவுகள், சில வீட்டு செலவுகள், பிள்ளைகள் குழப்பங்கள் ஏற்படும். அந்த பிள்ளைகள் குழப்பத்தினால கொஞ்சம் மனசில் வருத்தத்தோடு இருப்பாங்க. ஆனால் அப்புறமா சரியாக இருந்தாலும் பொறுமையாக போகிறது நல்லது. முருகர் வழிபாடு, அதில் முருகருக்கு செயல்பாடு பண்ணது நல்லது. குரு வழிபாடு, குரு மாறுறதுனால பலவிதமான வழிகள் வரும். 2வது மனசில் அனந்தமைக்குள்ள தகராறுகள் வரும், சில செலவுகள் வரும், இடங்கள் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகளை சமாளித்து நின்று நீங்களே போய் முன் நின்று செயல் பண்ண சொல்ல இந்த வெற்றி கிடைக்கும். பர்டிகுலராக அஸ்வினி பரணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படின்றத சொல்கிறேன். பர்டிகுலர் ரிஷபராசி, அதுவும் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ரொம்ப டாப்பாக இருக்குது. 2ல் குரு போகிறார், அது இல்லாமல் 11ல் சனி வரார், ராகு 10ஆம் இடத்துல. தொழில் ஸ்தானங்கள் வரும், எதிர்பார்க்காத பணங்கள் வரும், பணங்கள் வழி வரும், பழைய இடங்கள் விட்டு அதுக்கான வரும். ஆடிட்டிங் லைனில் இருக்கவங்க நல்லாயிருக்கும், கோல்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு சில்வர் கோல்டு வாங்கி விற்கிறது, அதோட ரியல் எஸ்டேட்டில் விற்பாங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இன்னும் பலனை கொடுக்கும். முதல் பிறந்த 7ஆம் மாதம் வரைக்கும், பர்டிகுலராக 9ஆம் மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கு. இப்போ ஏப்ரல்லேருந்து 9ஆம் மாதம் நல்லாயிருக்கும். 9ஆம் மாதத்துலேருந்து 1ஆம் மாதம் வரைக்கும் இந்த குரு வக்கரமாகறப்போ திரும்ப மனசில் சஞ்சலங்கள், சில வழிகள், சில நிறைய விரயங்கள் ஏற்படும். 1ஆம் மாதத்துலேருந்து ரொம்ப யோகம். 1லேருந்து 4ஆம் மாதம் வரைக்கும் திரும்பவும் அந்த குருவோட பலன், பெரிய பலன் அவங்களுக்கு காத்திருக்கு. அது இல்லாமல் நிறைய வேலைகள் வரும், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வெளிநாட்டில் போயிட்டு வருவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க, நிறைய இடத்துக்கு வழியாக செயல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழிமுறையாக இருக்கிறது அந்த குரு. 2ஆம் இடத்துல வந்தால் வழிமுறை. 2வது வீடு வாகனங்கள் வரும், துணி வகைகள் சேரும், நகை வகைகள் நிறைய சேரும், நகைகள் அமையக்கூடிய நிலைமைகள் வந்துடும். ரிஷபத்துக்கு இந்த வருஷம் அமோகமான வழி. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரிஷபம் பெரிய அளவில் நன்மை அடையும். இது நல்ல யோகத்தை கிடைக்கும், நல்ல ஒரு பலனும் கிடைக்கும். இருந்தாலும் பெருமாள்
திருப்பதி பெருமாளை பார்க்கறதோ இல்லை படுத்து இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கறதோ சிவனுக்கு பிரதோஷ வழிபாடு பண்ணுறதோ இந்த வருஷம் நல்லது. திருப்தியான நிலைகள், எந்த காரணத்திலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் யோகத்தோடு வாழக்கூடிய நிலைமைகள் அவங்களுக்கு ஏற்படும். மிதுனராசி ஜென்மத்தில் குரு உட்கார்றார். இல்லாமல் 10ஆம் இடத்துல சனி போயிட்டார். 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியார் ராகு வந்து உள்ளே வர்றார். பாக்கியாதிபதி இருந்தாலும் பலன் இல்லை. குருவோட பலன் இருந்தாலும் செலவுகள் அதிகமாகிடும். அது இல்லாமல் பொறுமை வேணும். எந்த ஒரு வழியும் இருக்காது. காரிய தடைகள் இருக்கும். பணங்கள் எதிர்பார்த்த மாதிரி அலைச்சல் இருக்கும். நிறைய இடத்துல ட்ராவல் பண்ண வேறு இடத்துக்கு போகலாம், வேறு வீடு மாறலாம், இல்லை இங்கே இருக்கலாம் அங்கே இருக்கலான்ற மாதிரி பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு அதுதான் ஒரு மாற்றங்கள் வரும். அதுவும் பர்டிகுலராக இந்த 4ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் பலன்கள் கிடைக்கும். 7ஆம் மாதத்துலேருந்து 9ஆம் மாதம் வரைக்கும் நல்ல பலன். 9ல் 2ஆம் மாதம் கூட எதிர்பார்த்தது இருக்காது. அதாவது செயல்கள் குறைஞ்சிரும், வருமானங்கள் குறைஞ்சிரும், வருமானம் எதிர்பார்த்த மாதிரி நிலை இருக்காது. வேலையில் சடனாக மாற வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் டீக்ரேட், கொஞ்சம் கீழே இறங்கி செயல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம செய்யறது கரெக்டாக இல்லையா அப்படின்ற யோசனை நமக்கு வருமா வராதா, அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகுமா முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்பட்டு ஏப்ரலுக்கு அப்புறமா நல்ல ஒரு விடைகளும், அதே நேரத்தில் ஜூலைக்கு அப்புறமா ஒரு நல்ல விடைகளும், 2ஆம் மாதத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய விடை இந்த வருஷம் எதிர்பார்க்காது. இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு, சுக வழிபாடு, அது இல்லாமல் குருக்கள் கிட்ட நிறைய வழிகள் பண்ணுறது, சில ஹோமங்கள் வீட்டில் பண்ண, வாகனங்கள் செலவுகள் வரும், வாகனங்கள் குறைகள் ஏற்படும், வாங்கினால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்தது. சின்ன சின்ன பிரச்சனைகள், மனசு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு எல்லா வழிகளும் நன்மைகள் முடியும். இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையான வழிகள் அவங்க கையாறது பெரிய நல்ல பலன்கள் அவங்களுக்கு காத்து இருக்குன்னு சொல்கிறார். சிவ வழிபாடு தான் நல்லது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. கடகராசி அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இது 3மே வலுவாக இருக்குது. பட்ட கஷ்டங்கள், அஷ்டம சனியில் விரையாதிபதி, மிகப்பெரிய விரயம், செலவுகள் இப்போ தான் மாறி. இன்னும் குரு மாறுறப்போ 12ஆம் இடத்துல விரயமாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அஷ்டமத்தில் ராகு போகிறான்னு பயண வேணாம். எப்பவுமே 3, 6, 8, 12, அதாவது அஷ்டமத்தில் ராகு போனால் மிகப்பெரிய பலனை கொடுப்போம். 2ல் கேது நல்ல ஒரு தெய்வ பலத்தை கொடுப்பான், வழிபாடுகள் கொடுப்பான். இடம் மாற வேண்டியது இருக்கும், வேறு இடத்துக்கு போவாங்க, அதனால் வழிகள் நல்லது நடக்கும். புது இடம் வாங்கி புது இடத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுரும். செலவுகள் நிறைந்ததெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய வழிகள் வரும். வாகனங்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். அதே நேரத்தில் வெளிநாட்டு பயணம் போனவங்க நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இவங்க வந்து டெக்ஸ்டைல்ஸ், அது இல்லாமல் குரு சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது டெக்ஸ்டைல்ஸ், ஆடிட்டிங், அப்புறமா வந்து இவங்க வந்து எழுதுறது, கணக்கு போடுறது, அது இல்லாமல் வாங்கி விற்கிறது, இடம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு வழியை கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் போட்டது, அதில் பழைசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பணமும் வந்துடும். சில வழக்குகள், நிலவைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஸோ எப்போவுமே அஷ்டமத்தில் உங்களுக்கு ராகு வந்தார்னா சில வழக்குகள் முடிஞ்சு அந்த இடத்த விற்றுட்டு அது புது பணங்கள் வந்து அதுக்காக வேறு இடத்த வாங்குறதோ, இல்லை டைவர்ஸ் கேஸுக்கு அது முடிஞ்சு அதுக்கான வழிகள் வரதோ, எல்லா பலன்களும் வந்துடும். திருச்செந்தூர் முருகர் தான் பெரிய பலன் காத்திருக்கு. அதுக்கான வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவ வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷத்துக்கு படுத்து இருக்கக்கூடிய பெருமாள் அங்கே போகிறது நல்லது. மெயினாக காலாஸ்ரீ போயிட்டு வந்திருக்கேன். சின்ன சின்ன குழப்பங்கள் வருது இந்த 1.5 வருஷத்தில் எல்லாமே நின்றுடும். இடம் மாறுறது 100% நடக்கும். ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு முடிவுக்கு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம், சிம்மராசி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இன்னும் ரொம்ப குழப்பங்கள். அஷ்டமத்துக்கு போகிற சனி பெரிய பலனை கொடுப்பான். குரு லாபத்தில் போய் உட்காரு. 11ஆம் வீட்டில் லாபத்தில் உட்கார குரு ஒரு பெரிய பலனை கொடுத்தாலும் 7ஆம் இடத்துல ராகு பெரிய யோகத்தை கொடுப்பான். ராகு குருவோட பார்வையில் அமர்ந்து இருக்கிறதுனால வெற்றியை கொடுப்பான். இந்த சிம்மராசி இருக்கவங்க அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்ப்பாங்க. அடுத்த வருஷம் அதுக்கான வழிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நிறைய செயல்கள் வரும், பலவிதமான பணங்கள் வரும், பாராட்டுகள் கிடைக்கும், நிறைய வழிகள் அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள் ஏற்பட்டுரும். நிறைய இடத்துக்கு போவாங்க,
பயணங்கள் இருக்குது, நிறைய ஊருக்கு போக வேண்டியது இருக்கும், நிறைய இடத்துல அதுக்கான பணங்கள் அவங்களுக்கு தேடி வரக்கூடிய நிலைமைகள் இருக்கும். புது பிஸ்னஸ், புது வழியான இன்வெஸ்ட்மெண்ட், புது இடத்துல பணத்தை போடுறது எல்லாமே கிடைக்கும். பழைசாக இருக்கக்கூடிய இடங்கள் விற்று புது இடங்களாக மாறும். அதுக்கான வழிமுறைகள் பண்ணிப்பாங்க. எல்லாமே வாகனம் கண்டிப்பாக மாறும். புது வாகனங்கள் வாங்கி விடுவாங்க. வேலையில் இருக்கவங்க வழி வரும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்க ப்ரொமோஷன், எதிர்பார்க்காத ஒரு பதவிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம இந்த போஸ்ட்டுக்கு வரோம், அந்த போஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். அது சிம்மராசியில் இருக்கவங்க நல்ல விஷயம். டீச்சிங் லைனில் இருக்கவங்க இன்னும் வழிகள் கிடைக்கும். அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்க்காத பணங்கள், சில கடன்களை தீர்க்கணும் அப்படின்ற முயற்சி பண்ணுறவங்க பெரிய இடமா எதிர்பார்ப்பாங்க. பெரிய வீடாகவே அவங்களுக்கு அமைச்சிடும். இந்த வருஷம் பெரிய யோகம் இந்த வருஷம். அதுவும் விசு வந்து ரொம்ப யோகத்தை கொடுக்குது. இந்த சிம்ம ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் ஒரு பெரிய பலன் காத்திருக்குன்றதை சொல்ல, சிவனோட வழிபாடு இருந்தாலும் படுத்து இருக்கக்கூடிய பெருமாளை ஒவ்வொரு சிலைக்குமே பார்க்கணும். குரு வழிபாடு சாய்பாபா போய் பார்க்கலாம், இல்லைன்னா சிவனாக இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய பார்க்கலாம், ஆஞ்சநேயர் போய் பார்க்கலாம். இது அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்த்துரும். இருந்தாலும் திருநள்ளாறு போய்ட்டு ஒரு பரிகாரம் பண்ணிக்கூடிய நிலைமை இருந்தாவே போதும். மற்றபடி சிம்மத்துக்கு பலவிதமான யோகங்கள் காத்திருக்கு. கன்னியாராசி அருமையாக இருக்கு. பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான குழப்பங்கள், உத்திரம், அஸ்தம், சித்திரை, இது 3 நட்சத்திரமே பலவிதமான குழப்பம், பலவிதமான பிரச்சனைகள், ரொம்ப குழப்பத்தில் ஏற்பட்டு எந்த ஒரு வேலையும் நடக்காத அளவுக்கு இருந்தாங்க. இப்போது எல்லா வேலையும் நடக்கும். அதாவது முக்கியமாக வெளிநாட்டுக்கு போகணும், தொழிலில் வந்து வழி பண்ணணும், தொழிலை டெவலப் பண்ணணும், கலை சம்மந்தப்பட்டவங்க வந்து இன்னும் டெவலப் ஆகணும், அதுக்கான பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கணும். அந்த வழிமுறைகள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புது இடங்கள் வாங்குவாங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காத்திருக்கு. அது இல்லாமல் இந்த வருஷம் 6ஆம் இடத்துல ராகு வரார். வெற்றி நிச்சயம், செயல்பாடு நிச்சயம், புது வேலைகள் கிடைக்கும். ரொம்ப நாள் விசா வரல, அந்த விசாக்கான வழிகள் வந்துடும். வெளிநாட்டு பயணங்கள் வரணும், புது இடங்கள் எல்லாமே ஷேர்ஸில் போட்டது, இன்வெஸ்டில் போட்டது, இதுக்கான பணங்கள் ரிட்டர்ன்ஸ், போன பணங்கள் திரும்ப ரிட்டர்ன்ஸ் ஆன மாதிரியா இருக்கும். வழிமுறைகள் யோசனை பண்ணி வழிகள் செஞ்சால் வெற்றியை கொடுத்துரும். அது இல்லாமல் மனசில் இருக்க பயங்கள் போக்கிட்டு செயல்பாட்டில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு விழிப்புணர்வோடு இருந்து செயல் பண்ணால் இந்த வெற்றியை கிடைக்கும். அது இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி இந்த 4ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதம் வரைக்கும் காத்திருக்கு. 4 மாதம் விட்டுறாதீங்க, நல்ல செயல் பண்ணுங்க. புது வேலைகள், புது வீடுகள், புது இடத்துக்கு போய் உட்காந்துன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், அந்த கண்ணிக்கு இருக்கக்கூடிய நிறைகள், அது மாதிரி கலையில் ஒரு பெரிய துறையில் வந்து அதோட செயல்பாடு நடக்கக்கூடியது. 8ஆம் மாதம் இருக்கும், 12ஆம் மாதம் இருக்கும் ஒரு மெதுவான வழி. 12லேருந்து 4ஆம் மாதம் மறுபடியும் யோகம், நல்ல ஒரு வழி கிடைக்கும். கன்னியா ராசிகள் இந்த வருஷம் எல்லாத்தையும் வெற்றியில் போயிடுவாங்க. வழி நல்லா இருக்குது. பொறுமையாக யோசித்து செய்யுங்க. பின்பாதி பெரிய யோகத்தை உங்களுக்கு காத்துன்னு இருக்குது. 2வது வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதோட படுத்திருக்க பெருமாள் திருப்பதிக்கு ஒவ்வொரு மாதம், அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயண பூஜை பண்ணுறது நல்ல பலனை கொடுக்கும். நேயர்களே, இதுவரை நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் விஸ்வாவசுக்கான 6 ராசிகளுக்கான பலன்களை வழங்கியிருக்கிறார்கள். மீதி 6 ராசிகளுக்கான பலன்களை நாளைக்கு கண்டிப்பாக சார். நாளைக்கு இந்த 6 ராசிக்கு ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. அரசியல்வாதிகள் பல பேருடைய எதிர்காலத்தை இந்த 6 ராசிக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குங்கிறது இதில் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6 ராசிகளுக்கு மற்ற நம்முடைய வியூவர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குங்கிறதையும் தனித்தனியாக பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க சார். நாளைக்கு மற்ற 6 ராசிகளுக்கு சொல்லியிருக்கு சார். வணக்கம் ரோஜா டிவி கோடானுக்கு நேரத்துலையும் இன்னும் நிறைய இருக்காங்க சொல்லுவேன். நாளைக்கு ஒன்று அந்த பாதையை நம்ம முடிச்சிடலாம். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.